சிட் ஃபண்ட் பிஸ்னஸை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மள இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான டவுட் என்ன அப்படின்னா, இந்த சிட் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் எப்படி எனக்கு டாக்ஸபிள் ஆகும் அப்படிங்கிறது தான். இதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிட்டு கட்டுறவங்க, இன்னொன்று சிட்டு நடத்துகிறவங்க. சிட்டு கட்டுறவங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். நீங்கள் கட்டின அமௌண்ட்டோட உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸில் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்டு கீழே நீங்கள் இன்கமாக காமிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட ஏல சீட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் சீட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறத வந்து மெம்பர்ஸ்குள்ளே பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள டேக்ஸ் வராது. இன்னொன்று, நான் ஒரு சிட்டு நடத்துகிறேன் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கடைசியில் எனக்கு என்ன மீதமாக இருக்குதோ அதை வந்து நான் ப்ராஃபிட்டாக காமிக்கணும், பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கமிஷன் ஒரு 5% 10% எடுப்பாங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக இன்கமாக காமிக்கணும். யாராச்சும் சிட்டு கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் கமிஷனுக்கு உங்களுக்கு 20 லட்சத்துக்கு மேலே தாண்டுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டியும் கட்டாயமாக சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைப்டாக இருங்க.